வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால இந்த ஊருக்கு போக முடியல. இன்னைக்கு நம்ம எந்த ஊரை பத்தி பார்க்க போறோம்னா சிவகங்கையில இருக்கிற டி புதூர். வாங்க போய் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒரு ஊரான திருலாவுடைப்புதூர் தீப்புதூர் அதுக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த ஊரோட சிவசக்தி விநாயகர் கோயில். தீப்புதூர்னு எடுத்துக்கிட்டாலே சிவகங்கை மாவட்டத்திலே மஞ்சுருட்டு நடக்கிறதுல மிகவும் முக்கியமான ஒரு ஊருன்னு சொல்லலாம். அதை பற்றி இந்த காணொலியில் நல்ல விவரமாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த ஊரோட தர்ம முனீஸ்வரர் ஆலயம். இது சோனையா கோவில். இப்ப இந்த ஊரை பத்தி இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணா இங்கே டி புதூர் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே, அதோட பேர் காரணம் என்னண்ணே? இது வந்து என்னென்னா, எங்கள் புதூர்னாவே எங்கள் ஊருக்கு வந்து இந்த நம்ம தர்மமுனீஸ்வரர் ஆலமரம் தானே அடையாளமே. டி புதூருங்கிறது சுமார் ஒரு 300-400 வருட பழமையான ஊர்னே. சிவகங்கையில் வந்து ஒரு பகுதின்னு சொல்லலாம், திருலாவுடைப்புன்னு சொல்லுவாங்க. அதை சுருக்கமாக டி புதூருங்கிறோம். உண்மையான பேர் வந்து மீனாட்சிமன் என்ற வடுகநாதபுரம், அதாவது முத்து வடுகநாத தேவர் சிவகங்கை ராஜாவோட முன்னிலைப்படுத்துறதுக்காக வடுகநாதபுரம்னு வச்சுருக்கா பெரியவர்கள். காலப்போக்கில் வந்து இது திரளா உடைப்பு டி புதூர்னு சுருக்கமாக சொல்கிறோம். அடையாளம்னே. ஊரில் மக்கள் தொகையில் எவ்வளோ இருக்கும்? ஒரு சுமார் வந்து ஒரு 2000த்துக்கு அதிகமானவர் வசித்து வராங்க. இந்த ஊருக்கு பிரதான தொழில் என்னண்ணே? இந்த ஊருக்கு வந்து பிரதான தொழில் வந்து விவசாயம், கால்நடைகள். ஆனால் இப்போ காலப்போக்கில் வந்து கொஞ்சம் விவசாயங்கள் அழிந்துக்கிட்டு வருது. ஊருக்கு சிறப்பு என்ன சொல்லுவீங்க? புதூரை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதிகமாக வந்து இங்கே நல்லா படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. விளையாட்டுங்கிறது அதிகமாக இங்கே வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இளைஞர்கள் வந்து விளையாட்டுக்குன்னு ஒரு மைதானம் அமைச்சு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. மஞ்சரட்டுங்கிறதே ஒரு பெரிய திருவிழா. புதூர் மஞ்சரட்டுன்னு யூடியூப்பில் போட்டாவே தெரியும், நல்லா ஃபேமஸாக இருக்கும். ஆமாம், இந்த மஞ்சரட்டுன்னு சொல்லும்போது மஞ்சரட்டு எத்தனை ரொம்ப வருஷமாக நடக்குது, ரொம்ப சிவகங்கையிலே சிறப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். அதாவது முன்னோர்கள் வந்து ஒரு 80 வருடத்துக்கு முன்னாடியே வெள்ளைக்கட்டி மஞ்சரட்டுன்னு, அப்போ வந்து வெறும் வெள்ளத்தை வந்து கட்டி அனுப்பிச்சி விடுவாங்க. யார் மாடை பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த வெள்ளத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இதில் வந்து துண்டை கட்டி விடுவான். அந்த துண்டு அதாவது இப்போ வந்து மஞ்சரட்டுங்கிறது வந்து பல லட்சங்கள் செலவழிச்சாதான் நடத்த முடியுங்கிற அளவுக்கு இருக்குது. நார்மலாக எல்லாரும் ஒரு கிராமத்தில் எப்படி ஒத்துமையாக இருந்து நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்த நேரத்துக்கு இங்கே பனை விதைகள் வந்து அதிகமாக விதைக்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பனை விதையோட இதை பற்றி அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது சிவகங்கை அருகே அரசனூர் பக்கத்தில் அம்மையப்பர் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாதம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 5000 பனை விதைகள் 10,000 பனை விதைகள் நட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஏரியா பார்த்துட்டு ஓகே நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி இப்போ கிராம இளைஞர்கள் அனைவரோட ஒத்துமையோட இன்னைக்கு ஒரு 10,000 பனை விதைகள் நட்டுக்கிட்டு இருக்கான். ஊரில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருக்கானே நம்ம ஊரோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நீங்கள் எல்லா கிராமத்துக்குள்ளேயும் நுழையும் போது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கொடியோ ஒரு ஜாதி கொடியோ பார்க்கலாம். கிட்டத்தட்ட சுமார் ரொம்ப வருஷமாகவே எங்கள் ஊரில் வந்து இந்த கட்சி கொடியோ ஜாதி கொடியோ நீங்கள் உள்ளே நுழையும் போது 2 சைடு நுழையும் போதுமே பார்க்க முடியாது. இது ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு வரோம். அடிப்படையில் நல்லா தண்ணி இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஆர்ஓ வாட்டர் மெயினாக வந்து இப்போ வந்து ஆர்ஓ வாட்டர் எங்களுக்கு வந்து பல முறை வந்து நாங்கள் கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்து அந்த ஆர்ஓ வாட்டர் எங்களுக்கு போட்டு கொடுக்கல. அது ஒரு கோரிக்கை, அது போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கு. இன்னொன்று ஊருக்குள்ளே வந்து சாலை வசதிகள்லாம் பழைய சாலையில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தணும். கழிவுநீர் கால்வாய்கள் வந்து அவசியம் வேண்டி இருக்குது. ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. நகராட்சி தண்ணி எங்கள் ஊருக்குள்ளே வரது ஒழிய எங்கள் தண்ணியை நாங்கள் வந்து அதை வந்து கழிவுநீர் முறையாக அந்த வாய்க்கால் கட்டி அதை சீரமைக்க முடியலை. அந்த ஒரு குறைகளை அவர் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறேன். எழுநத்த ஊர் சேர்க்கணும்னு சொல்லும்போது காந்தரங்கால் பஞ்சாயத்தில் அனைத்து கிராமத்தையும் சேர்க்கணும்னு சொல்லி நகராட்சியோட சேர்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம பொதுமக்கள் எல்லாருமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எங்கள் டி-புதூர் கிராமத்தை சேர்த்து மொத்த காந்தரங்கால் பஞ்சாயத்து மொத்தமாக எங்கள் ஊரை வந்து நகராட்சியோட சேர்க்கக்கூடாது. எங்களுக்கு கிராமமாக விட்டிங்கன்னா நாங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துக்கிறோம். மேலும் யாருனாலே வீட்டு வரி கட்ட முடியாது. கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 110 ரூபா கட்டுறதுக்கே 110 ரூபா 200 ரூபா கட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்படுற கிராமம். எல்லாருமே அங்கே போய் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, 100 நாள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் தான் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்காங்களே ஒழிய இதெல்லாம் டக்குன்னு 6 மாதத்துக்கு ஒரு காலம் எங்களால்
பெரிய வரியெல்லாம் கட்ட முடியாது. கட்டாயமாக இந்த நகராட்சியோட இந்த காந்தரங்கால் பஞ்சாயத்தை வந்து இணைக்கக்கூடாதுன்னு எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதை மாவட்ட ஆட்சியரும் தமிழக முதல்வரும் கருத்தில் கொண்டு இதை கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சரி, நாங்களும் இதை சம்பந்தமாக கோரிக்கை வைக்கிறோம். நீங்களும் ஊரும் சேர்ந்து மொத்தமாக பண்ணாத தடுத்துலாம். நீங்கள் சொல்ல கரெக்டு தான். சரி, அவ்வளோதான். ஊட்டி நம்பர்களுக்கு டிபி கிராம ரொம்ப நன்றி. தீப்புதூர்ல பனை விதைகள் நடப்படும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இதெல்லாம். இதுதான் இந்த ஊரோட கோவில் மாடு. அனைவருக்கும் வணக்கம். எங்க டி புதூர் கிராமத்துல வந்து பெருமைக்கு தரக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க மஞ்சு வரட்டு தான். எங்க ஊருக்கு வந்து தர்மமுனீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கு. அவங்கள தான் வந்து காலகாலமா வழிபடுறோம். எங்க முன்னோர்கள் வந்து வழிபட்டு வராங்க. அந்த ஆலமரத்துல தான் எங்களுக்கு அதுல உள்ள கோயில் காலை வந்து முனி, அவரோட பேர் வந்து முனி. எங்க இந்த முனீஸ்வரர் வந்து எங்களுக்கு காலையா எங்களுக்கு தோன்றி எங்களுக்கு வந்து நிறைய போட்டிகள்ல வந்து கலந்துருக்காரு. 67 வருஷமா இந்த மஞ்சு வரட்டுல வந்து 64 போட்டிகள்ல வந்து இது கலந்துருக்கு. நிறைய மாவட்டங்கள் போயிருக்கு. நாமக்கல், புதுக்கோட்டை, மதுரை, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு, வடமஞ்சு வரட்டு நிறைய கலந்துருக்கு. இது வந்து 100 விளையாட்டுகள் வந்து இன்னும் மஞ்சு வரட்டில் வந்து கலந்துட்டு முடிச்ச உடனே இதுக்கு ஒரு பெரிய திருவிழா வச்சு இதுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுப்போம் நாங்க. ஏன்னா ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலமாட்டில் உள்ள கால் கொழும்புல வந்து சூரிய மண்டலத்துல இருந்து வர்ற கொம்பு மூலியமா வந்து கொழும்புல வர்றதுனால அது வந்து வயக்காட்டுல ஓடுறதுனால நிறைய விளைச்சல் வரும்ன்றது வந்து ஐதீகம். அதனாலதான் எங்களுக்கு வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அதாவது உழவுக்கு எங்களுக்கு சாமியா அடுத்த சாமியா எங்களுக்கு மாடு தான் வந்து எங்களுக்கு இது. அதுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப பெருமை இருக்கு. இன்னைக்கும் தொடர்ச்சியா நாங்க வந்து அந்த கலையை வந்து பின்பற்றிட்டு வரோம். இதுக்கு வந்து எங்க இளைஞர்களும் அதிக அளவு வந்து சப்போர்ட் பண்றாங்க. நன்றி. இந்த ஊரை பத்தி எடுக்க உதவிய நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.